அனைவருக்கும் வணக்கம். நாம் செய்கின்ற எதுவும் மிகவும் சுலபமாக முடியும். எப்பொழுது என்றால், நாம் செய்கின்ற அந்த செயலை இடைவிடாது செய்கின்ற போது அது சுலபமாக முடியும் என்று கூறி, இன்றைய வகுப்பில் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிற போக்சோ ஆக்ட் 2012 சாப்டர் 7 பார்க்குறோம். ஸ்பெஷல் கோர்ட் 28 to 38 இருக்குது. செக்ஷன் 31 பார்க்க போகிறோம். அப்ளிகேஷன் ஆஃப் கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் 1973 டு ப்ரொசீடிங்ஸ் பிஃபோர் ஏ ஸ்பெஷல் கோர்ட். இப்போ உதாரணத்துக்கு இதான் போக்சோ ஸ்பெஷல் கோர்ட்டு. இவ்வாறு இருக்கின்ற போது இங்கே வழக்கு சார் நடைபெறுகின்ற போது என்ன அந்த நடைமுறை பொருந்தும் என்று சொன்னால், குற்றவியல் விசாரணை நடைமுறை சட்டம் 1973 நடைமுறைகள் பொருந்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம என்னவென்றால், சேவ் as otherwise provided in this act. இப்போ நம்ம பார்க்க போகிறோம்ல, இது சம்பந்தமாக இந்த சட்டத்தில் வேறு எங்காவது பொருள் விளக்கம் கொடுக்கப்பட்டிருந்தால் அன்றி, பொருள் விளக்கம் கொடுக்கப்பட்டிருந்தால் அன்றி, அப்போ நான் கொடுக்கல என்ன பண்ணோம், கொடுக்கவில்லை என்றால், இது பற்றி சம்பந்தமாக வேறு எங்கேயுமே கொடுக்கப்படவில்லை என்றால் இதையே எடுத்துக்கொள்ளுதல் வேண்டும் என்று சொல்கிறது. என்ன சொல்கிறாங்க? த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் 1973 including the provision as to bail and bonds shall apply to the proceedings before a special court, and for the purposes of said provisions the special court shall be deemed to be a court of session, and the person conducting a prosecution before special court shall be deemed to be a public prosecutor. என்ன சொல்கிறாங்க? இப்போது இதுதான் போக்சோ கோர்ட். இந்த போக்சோ கோர்ட்டில் இருக்கின்ற போது இங்கே அந்த பெயில் பாண்ட் இது சொல்கிறல, இந்த பிரிவுகள் என்னென்ன இருக்கிறதோ அது உள்ளடங்கலாக எல்லா அந்த பிரிவுகளும் இங்கே வழக்கு சார் நடைபெறுகின்ற போது அந்த குற்றவியல் விசாரணை நடைமுறை சட்டம் 1973 நடைமுறைகளை அப்படியே பின்பற்றி நடக்க வேண்டும். அதுதான் இங்கே இந்த சிறப்பு நீதிமன்றத்திற்கு பொருந்தும் என்று சொல்கிறது. அடுத்த சொல்கிறாங்க, இப்போது அதே மாதிரி நடக்கின்ற போது இப்போது இது வந்து போக்சோ கோர்ட்டு இந்த சிஆர்பிசி நடைமுறைலாம் பின்பற்றுறாங்க. அப்படி என்றால் இந்த நீதிமன்றத்தை எந்த நீதிமன்றமாக கருத்தில் எடுத்துக்கொள்ளுதல் வேண்டும்? அப்படி என்றால் மாவட்ட அமர்வு நீதிமன்றமாக கருத்தில் எடுத்துக்கொள்ளுதல் வேண்டும் என்று சொல்கிறது. அடுத்து என்ன? இந்த சிறப்பு நீதிமன்றத்தில் இப்போ இவர் தான் அரசு தரப்பு இந்த வழக்கை இந்த சிறப்பு நீதிமன்றத்தில் நடத்துகிறார் என்று சொன்னால், இவ்வாறு நடத்துகின்ற இந்த நபரை என்னவாக நாம் கருத்தில் எடுத்துக்கொள்ளுதல் வேண்டும் என்று சொன்னால், இவர்தான் அரசு குற்றத்துறை வழக்கறிஞராக நாம் கருத்தில் எடுத்துக்கொள்ளுதல் வேண்டும் என்று சொல்லுதான் செக்ஷன் 31. இப்போ ஆஸ் பர் செக்ஷன் 31 போக்சோ ஆக்டின் படி இது சிறப்பு நீதிமன்றம் போக்சோ ஆக்ட் என்றால் என்ன நடைமுறை? சிஆர்பிசின் படி தான் இது ஸ்பெஷல் கோர்ட்டு. சரி, இந்த ஸ்பெஷல் கோர்ட்டு எந்த நீதிமன்றமாக அது கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் மாவட்ட அமர்வு நீதிமன்றமாக. சரி, இந்த ஸ்பெஷல் கோர்ட்டில் அங்கே அரசு தரப்பாக வழக்கு நடத்துகிறவர் என்னவாக கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக கருத்தில் கொண்ட இந்த 3 கீ பாயிண்ட் தான் என்று சொல்லி அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.